ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்காக நான் இங்கே பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். 250 கிராம் சிக்கனுக்கு 50 கிராம் பாலக்கீரை தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இது பாலக் சிக்கன் தாங்க. பாலக்கீரையும் சிக்கனும் சேர்த்து செய்கிற ஒரு குழம்பு தான். ஹோட்டலில் செய்கிற குழம்புக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு தாங்க இது. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? சிக்கன் 250 கிராம், பாலக்கீரை 50 கிராம், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கண்டு, தக்காளி 2 பொடியாக நறுக்கண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சமாக, காஞ்ச மிளகா 4, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1, பட்டை 2 சின்ன பீஸு, லவங்கம் 3, அனாசிப்பூ 1, உப்பு தேவையான அளவுக்கு. இனி இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பாலக்கீரை வேக வச்செடுக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம இதில் கீரை போட்டுடலாம். பாருங்கள், இந்த கீரை இது கலர்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. இது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இது சூடாறினதும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், நான் அந்த கீரை இங்கே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம இது வச்சுட்டு எப்படி குழம்பு செய்கிறது பார்க்கலாம். நான் ஒரு கடாய் சூடாக வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் நான் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொடுக்குறேன். ஆயில் சூடானதும் நம்ம அதில் ஒரு ஏலக்காய், 2 சின்ன பீஸு பட்டை, 3 லவங்கம், ஒரு அனாசிப்பூ இவ்வளவும் சேர்த்து நல்லா சூடான வாசனை வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா ஒரு முறை வதக்கிடணும். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டு கொடுத்துடலாம். கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவையாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. மசாலா அது பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். இனி நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. இனி நம்ம இதில் சிக்கன் போட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது மூடி வச்சிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குது. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரை சேர்த்துடலாம். இப்போ உப்பு குழம்புல தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு கொஞ்சம் போட்டு கொடுக்க மறக்காதீங்க. பாருங்கள், இதனுடைய கலரு கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த குழம்புல நல்ல கிரேவி இருக்கணும்னா இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இது கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி கையில் எடுத்துகிட்டு கையாலே அது நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த குழம்புல போட போகிறேன். கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை தாங்க. அது நல்லா காய வச்சு எடுத்தது தான் இது. இது இப்போ கடைங்களெல்லாம் வாங்குறது கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணது கூட சேர்க்கலாங்க.
தோசை சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு தாங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவை தான் என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.